சுதந்திரம் தந்த சுடர்கள் வரிசையில் இன்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உரைச்சித்திரம். என்பது சும்மாவா? எழுதியவர் அதிரை ஞானி. சும்மாவா வந்தது? வறட்சியில் நிலம் வெடித்த ராமநாத சீமையில் புரட்சி வடிவாய் மலர்ந்தவர்தான் முத்துராமலிங்க தேவர். 1908 ஆண்டு அக்டோபர் 30 உக்கிரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் பிறந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பெரும் செல்வக்குடியில் பிறந்த பெருமகனாக முத்துராமலிங்கம் இருந்தும் கூட பகட்டையும் படோடோபத்தையும் சிறு பிராயத்திலிருந்தே தம்மை விட்டு தூரத்திலேயே அவர் நிறுத்தி வைத்திருந்தார். பள்ளி பருவத்தில் ஏழ்மை என்றும் ஏற்றம் என்றும் பாராமல் எல்லோருடனும் சமமாக பழகியதிலிருந்தே அவர் செல்வச் செருக்கு இல்லாதவர் என்பதை உள்ளங்கை நெல்லிக்கனி போல உலகோர்க்கு உணர்த்தி நிற்கிறது. செருக்கை ஒதுக்கியதால்தான் சிறப்பு சென்ற இடமெல்லாம் அவரை தேடி தேடி ஒட்டி கொண்டது. உண்மையின் தன்மை என்னவென்று ஆய்ந்து பார்க்கும் பாங்கு சிறு வயதிலேயே முத்துராமலிங்கத்திற்கு ஏற்பட்டுவிட்டது. பிறருக்கு அதை உணர்த்தி தெளிவடைய வைக்க வேண்டும் என்பதில் அவர் திடமாக இருந்தார். முத்துராமலிங்கத்தின் முதல் கல்விச்சாலை அவரது வீட்டு திண்ணை. குறையற வாசித்தான் என்ற புலமைமிக்க ஆசிரியர்தான் தேவரின் ஆசிரியர். அவரது இல்லத்தில் பணியாற்றிய உண்மை ஊழியர் குழந்தைசாமி பிள்ளை. குறையற வாசித்தான் குறைவர தேவருக்கு புலமையை ஊட்டினார் என்றால் இடையிடையே இதிகாசங்களை குழந்தைசாமி பிள்ளை தேவருக்கு புகட்டி வந்தார். குறையற வாசித்தான் ஆசிரியருக்கு பிறகு தஞ்சாவூரைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் தேவருக்கு நியமிக்கப்பட்டார். தமிழிலும் ஆங்கிலத்திலும் தேர்ச்சி உடையவர் இந்த தஞ்சை ஆசிரியர். தஞ்சை ஆசிரியரின் பயிற்சி மூலம் ஆங்கிலத்தை அழகாக கற்றுக்கொண்டார் முத்துராமலிங்கம். பசுமலையில் உள்ள அமெரிக்க மிஷன் உயர்நிலைப் பள்ளியில் முதற் படிவம் என்று சொல்லக்கூடிய 6வது வகுப்பில் முத்துராமலிங்கம் சேர்ந்து படிக்க தொடங்கினார். அறிவார்ந்த ஒரு பிள்ளையை அரவணைக்க எவருக்கு விருப்பம் இருக்காது? ராமநாதபுரம் சேதுபதியின் அரண்மனை கதவுகள் தேவருக்கு திறந்தன. சேதுபதியின் அரவணைப்பில் அரசர் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலத் தொடங்கினார் பசும்பொன். கல்வியில் நிறைவு கண்ட அவர் பசும்பொன் கிராமத்துக்கு வந்தபோது பல்வேறு பிரச்சனைகளில் அவர் தலையிட்டு தீர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சொல்லாலும் செயலாலும் சொக்க வைத்த அவரை நாடி பல பல பஞ்சாயத்து வழக்குகள். அத்தனை வழக்குகளையும் அற்புதமாக அவர் முடித்து வைத்ததால் கிராமத்து நீதிபதியாகவே சில ஆண்டுகள் தேவர் வாழ்ந்து வந்தார். கொண்டு விட்டு உயிர் மறித்தல் என்றியே மண்டலத்தில் கண்டில்லாத சண்டை ஒன்று புதுமையே. கிராம பஞ்சாயத்து குறித்து இந்த இடத்தில் ஒரு நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டியே தீர வேண்டும். 1947 சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னர் தீரர் சத்தியமூர்த்தி லண்டனில் ஒரு விழாவில் கலந்து கொள்கிறார். இந்தியாவை இழிவுபடுத்தும் நோக்கத்தில் ஓர் ஆங்கிலேய பேச்சாளர் வழக்குகளுக்கு சரியான ஒரு முடிவினை கூற தெரியாமல் பல ஆண்டுகள் வழக்குகளை இழுத்தடித்து வருகிறது இந்தியா என்று கூறி அமர்ந்தார். தீரர் சத்தியமூர்த்தி இதற்கு என்ன பதிலளித்தார் தெரியுமா? ஆங்கிலேயர்களாகிய நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வருவதற்கு முன்னால் அரச மரத்தடியில் அரை மணி நேரத்தில் வழக்குகள் முடிந்து கொண்டிருந்தன. நீங்கள் வந்து சென்ற பின்னர்தான் எல்லாமே பாழாய் போனது. தீரமுடன் இப்படி பேசினார் சத்தியமூர்த்தி. மீண்டும் தேவரிடம் வருவோம். முத்துராமலிங்க தேவரின் தத்துவம் என்ன என்பதை அறிந்து கொண்ட வட்டார மக்கள் அவரை அமானுஷ்ய மனிதராக மதிக்கத் தொடங்கினர். இத்தகைய சூழலில்தான் ஆங்கிலேயர் போட்ட குற்ற பரம்பரை சட்டம் என்கிற ரேகை சட்டம் ஒரு பிரிவு மக்களை அல்லோல கல்லோலப்படுத்தி வந்தது. இந்த சட்டத்தால் அவர்களின் நிம்மதி அறவே குலைந்தது. சட்டத்தை சவாலாக ஏற்றுக்கொண்டு களமிறங்கிய தேவர் கிராமம் கிராமமாக சென்றார். குற்றப்பரம்பரை சட்டத்தை கொன்று போடும் வரை ஓயமாட்டேன் என சூளுரைத்தார். தலைமை இல்லாமல் தடுமாறியவர்கள் விழிபோல் வந்த தேவரின் வழியை பின்பற்றலாயினர். நெற்றியை சுருங்க வைக்கும் குற்றச்சட்டம் நொறுங்க வேண்டும், ரேகை சட்டம் கொணர்ந்தவர் ஜாகை தூள் தூளாக வேண்டும். இப்படி வீர முழக்கம் செய்த தேவரின் பின்னால் திரண்டனர் மக்கள். ஆப்பனாப்பட்டு காவல் நிலையத்தில் இரவு தினந்தோறும் 2000 பேர் சென்று தங்க வேண்டும் என்று ஏற்கனவே ஆணை போட்டிருந்த ஆங்கில அரசு தேவரின் இந்த முழக்கம் கண்டு நடுக்கம் கொண்டது. நடுக்கத்தின் எதிரொலியாக 2000 என்ற எண்ணிக்கையை 1000 குறைத்தது. அதற்கும் தேவர் அசைந்து கொடுக்காததால்
1000 நபர்களிலிருந்து 341 நபர்களாவது வந்து ரேகையிட வேண்டும் என்று பரங்கியர் அரசு இறங்கி வந்தது. 6000 மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்தவர்களே 1000 முறை அல்ல 100,000 முறை கேட்டாலும் ஒருவர் கூட ஆப்பனாம்பட்டு சரகத்தில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு வரமாட்டார்கள் என்று மீண்டும் முழங்கினார் முத்துராமலிங்கம். சின்ன சின்ன தவறுதலுக்காக எப்போதோ தண்டனை பெற்றவர்களை சின்னாபிதப்படுத்தும் சட்டம் இது. பற்பல ஊர்களில் இருக்கும் இவர்கள் இரவெல்லாம் காவல் நிலையத்திற்கு வருவதும் கைரேகை இடுவதும் முடியாத காரியம். கௌரவத்தை கலங்கப்படுத்தும் கைரேகை சட்டத்திற்கு இனியும் தலைவணங்க முடியாது. தேவரின் இந்த புரட்சி குரல் வெள்ளையரை மிரட்சியடைய செய்தது. உண்மையை உரைப்பதும் உரிமை குரல் ஒலிப்பதும் வேப்பங்காய் அல்லவா வெள்ளையர் அரசுக்கு? சிவகாசிக்கு வர வேண்டும் என்று தேவருக்கு சம்மன் வந்தது. சிறையில் இடுவதற்குத்தான் சிவகாசி அழைப்பு என்று எண்ணிய இளைஞர்களின் படை தேவரோடு திரண்டு சென்றது. புரட்சி மூலம் கிளர்ச்சி செய்வது கிராமிய வாழ்வில் புயலை கிளப்புவதற்கு அல்ல, தனி மனிதனின் கௌரவத்தை காற்றில் பறக்க விடுகிறது இந்த சட்டம். இவற்றை விளக்கி ஊர்கள் தோறும் ஒலிபரப்பு செய்தால்தான் ஒடுக்கப்பட்டோரின் உணர்வுகள் அனைவருக்கும் விளங்கும். இதன் அடிப்படையில் தான் இந்த போராட்டமே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் அல்ல. இன்ஸ்பெக்டரின் முன்னால் இப்படி இளம் புயல் என வார்த்தைகளை வீசினார் முத்துராமலிங்கம். நெஞ்சின் அடித்தளத்திலிருந்து கிளம்பும் இந்த சொற்களில் இருந்த நியாயத்தை இன்ஸ்பெக்டர் உள்ளங்கை நெல்லிக்கனி போல உணர்ந்து கொண்டு தேவரை திருப்பி அனுப்பி வைத்தார். குதிரை இல்லை, யானை இல்லை, கொல்லும் ஆசை இல்லையே, எதிரி என்று யாரும் இல்லை, ஏற்றும் ஆசை இல்லதாய், கோபம் இல்லை, தாபம் இல்லை, காபம் கூறல் இல்லையே, பாவமான செய்கையொன்றும் பண்ணும் ஆசை இன்றியே, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். சில விஷயங்கள் குறித்து அடிக்கடி சென்னை செல்ல வேண்டிய கட்டாயத்திற்காக அங்கு சென்ற தேவருக்கு சட்ட நிபுணரான ஸ்ரீனிவாச ஐயங்காருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு ஏற்பட்டது. இந்த சந்திப்புதான் முத்துராமலிங்கத்தை தேசிய நீரோட்டத்தில் கலக்க வைத்தது என்று கூட சொல்லலாம். வெள்ளையரின் போக்கு, நாட்டு மக்களின் அடிமை நிலை, தேசத்தின் தேய்வு இவைகளை பற்றி இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். நாட்டு விடுதலைக்காக வீட்டை மட்டுமல்ல, என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிப்பேன், எக்காரணம் கொண்டும் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன், ஸ்ரீனிவாச ஐயங்காரின் முன்னால் சபதம் செய்தார் தேவர். முதுகுளத்தூரில் கள்ளுக்கடை மறியல் அதிதீவிரமடைந்தது. புரட்சி, பெரும் புரட்சி. ஆங்கிலேய அதிகாரிகள் ஆத்திரத்தில் சீறினர். தனது திறமையாலும் தீரத்தாலும் நிலைமை மோசமாகாமல் தடுத்து ஆங்கிலேயரின் நெருப்பு விழிகளிடமிருந்து தொண்டர்கள் அனைவரையும் காப்பாற்றினார் முத்துராமலிங்கம். 1937ஆம் ஆண்டு ராமநாதபுரம் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார் முத்துராமலிங்கம். ஆங்கிலேயருக்கு வேண்டிய ஓர் இயக்கம் தேவரை வெற்றி பெற வைக்க கூடாது என்று பரங்கியர் காதுகளில் ஓதுகிறது. தேவர் சொற்பெருக்காற்றினால் தானே மகுடி பாம்பாக மக்கள் ஆடுவர். அவரை பேசாமலேயே தடுத்து விட்டார், வெற்றி கிடைக்காமல் தேவரின் நெற்றி சுருங்கிவிடும். இப்படி எண்ணிய அந்நிய அரசு தேவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடுகிறது. நாவசையாவிட்டாலும் நயனங்கள் அசையும், அந்த அசைவின் அர்த்தம் என் மக்களுக்கு புரியும் என்று மௌன சிரிப்பால் உணர்த்திய அந்த மக்கள் நாயகன் மௌனித்தார். தேவரின் மௌனம் கூட ஒரு மகத்தான ஆயுதம் என தேர்தல் முடிவில் ஆங்கிலேயர் உணர்ந்தனர். திரளான வாக்குகள் தேவரின் வெற்றியை தீர்மானித்தன. அப்போது ஆலய பிரவேச திட்டம் பிரவேசமானது. அதிருப்தியான மனநிலையில் தேவர் இருந்தாலும் கூட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதே என்ற எண்ணத்தில் அத்திட்டம் நிறைவேற பெரிதும் ஒத்துழைத்தார். அவரின் நெஞ்சிலும் விழியிலும் எத்தகைய பேதமும் இல்லை என்பதைத்தானே இது காட்டுகிறது. கண்டதில்லை, கேட்டதில்லை, சண்டை என்ற மாதிரி பண்டு செய்த புண்ணியம்தான் பலித்ததை நாம் பார்த்திட, காந்தி என்ற சாந்தமூர்த்தி தேர்ந்து காட்டும் செந்நெறி, மாந்தருக்குள் தீமை குன்ற வாய்ந்த தெய்வ மார்க்கமே, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும். 1938ஆம் ஆண்டு காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் பதவிக்கு திரிபுராவில் தேர்தல் நடக்கிறது. நேதாஜி ஒரு வேட்பாளர், பட்டாபி சீதாராமையா மற்றொரு வேட்பாளர். நேதாஜி வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற முனைப்புடன் முத்துராமலிங்க தேவரும் வக்கீல் ஸ்ரீனிவாச ஐயங்காரும் வரிந்து கட்டிக்கொண்டு வேலை செய்தனர். பட்டாபிக்கு பெரும் தலைகளின் பக்கபலம் இருந்தும் கூட
நேதாஜியே வெற்றி பெற்றார். இந்த செயற்பாடுகளின் மூலம் நேதாஜி மீது பேரன்பு கொண்டவராக மாறினார் தேவர். இதன் காரணமாக நேதாஜி காங்கிரஸை விட்டு வெளியேறியதும் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நேதாஜியின் வழியில் தமது பயணத்தை திருப்பினார் தேவர். நேதாஜியின் கொள்கைகளால் கவரப்பட்டு அவரை பின்பற்றிய தேவரது நடவடிக்கைகளை பின்தொடர்ந்து கவனிக்க ஆரம்பித்தது வெள்ளையர் அரசு. நேதாஜியை போல தேவரும் ஒரு புரட்சியாளர் என்று ஆங்கிலேயர் முடிவு செய்தனர். ஆங்கிலேயரின் இந்த நினைப்பு சரியானதுதான் என்று எண்ணும் வண்ணம் நேதாஜியை அழைத்துக் கொண்டு தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டார் தேவர். உலகப்போர் மூண்டுவிட்டதால் தமிழக சுற்றுப்பயண திட்டம் கைவிடப்பட்டது. இருப்பினும் மதுரை மாநகரில் மட்டுமாவது நேதாஜியை வைத்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்துவிட வேண்டும் என்று திட்டமிட்ட தேவர் அதனை செயல்படுத்தினார். வெகுண்டெழுந்த வெள்ளையர் அரசு மதுரையை விட்டு வேறு எங்கும் செல்லக்கூடாது என்று தேவருக்கு கட்டளை போட்டது. அன்பு கட்டளைக்கு அடிபணியும் தேவர் அதிகார கட்டளைக்கு அடிபணிவார். ஆங்கிலேய அரசின் ஆணையை தேவர் மீறினார். வெள்ளையர் அரசு அவரை கைது செய்தது. அரசு உத்தரவை மீறியதற்காக தேவருக்கு 18 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. திருச்சி சிறையில் தண்டனை காலத்தை கழித்த தேவர் 18 மாதங்களுக்கு பின்னர் விடுதலையானார். ஆங்கிலேயரின் ஆத்திரம் அப்போதாவது கட்டுக்குள் அடங்கியதா என்றால் இல்லவே இல்லை. வெளியில் வந்த அடுத்த நிமிடமே தேவர் கைது செய்யப்பட்டார். ஆங்கிலேய விலங்குகளுக்குள் மீண்டும் அகப்பட்ட தேவரை ராணுவ முகாமில் இருந்த டாமோ சிறையில் வெள்ளையர் அடைத்தனர். பயங்கரவாதிகளை மட்டுமே அடைக்க பயன்பட்ட அந்த சிறையில் ஓராண்டல்ல ஈராண்டல்ல 6 ஆண்டுகள் தண்டனையை கழித்தார் முத்துராமலிங்க தேவர். தேவரின் சிறைவாசத்தை கணக்கிலிட போனால் மொத்தம் 4000 நாள்கள் அவர் சிறை கம்பிகளை முத்தமிட்டிருக்கிறார். டாமோ சிறையிலிருந்து 1945 ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அவர் விடுதலை செய்யப்பட்டார். நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தனது இறுதி நாள் வரை திருமணமே செய்து கொள்ளாத தேவரை பற்றி மூதறிஞர் ராஜாஜி எப்படி குறிப்பிட்டார் தெரியுமா? தேவர் திருமகனைப் போல் மக்கள் சக்தியை கவர்ந்தவர்கள் வேறு எவரும் இல்லை. தேவரிடம் பிரத்யேகமான ஒரு பெரும் சக்தி உண்டு. இப்படித்தான் தேவரை மூதறிஞர் ராஜாஜி மதிப்பிட்டார். விவேகம் இல்லாத வீரம் முரட்டுத்தனம், வீரமில்லாத விவேகம் கோழைத்தனம் என்ற தத்துவத்தை விட்டு சென்ற முத்துராமலிங்க தேவர் 1963ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி மண்ணுலக வாழ்வை நீத்து விண்ணுலகு ஏகினார். நாடு உள்ளவரை, நாட்டு மக்கள் உள்ளவரை தேவரின் புகழ் திக்கெட்டும் வாழும். ஜெயஹிந்த். நேயர்கள் இதுவரை சுதந்திரம் தந்த சுடர்கள் வரிசையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் அதிரை ஞானி. ஒலித்த குரல்கள் எஸ் ஜெயராமன், பி அனுராதா ஆகியோர். சும்மாவா வந்தது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடலை பாடியவர் டி.எல். மகாராஜா. பாடலுக்கு இசை கே. பத்மநாபன். சும்மாவா வந்தது. சும்மாவா. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.